பாரதிக்காக ராஜேஷ் வருகிறார். பாரதியாக நவனீஷ் வருகிறார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, பிறரை குறை சொல்லாதே பாப்பா. அடுத்து வருவது வேலு நாச்சியாராக சுஷ்மா அவர்கள். வெற்றிவேல் வீரவேல். ஏய், நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஹே ஹே ஹே, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. இப்ப எதுக்கு நீ சீன் போடுற? என்ன வில்லனா ப்ரோமோட் பண்ணி நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? டேய் டேய் டேய், அப்போ நீ என்ன ஹீரோவா? குழந்தைய கிட்னாப் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்ப என்ன மாசா பேசிட்டு இருக்க? மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? நான் தான் ஸ்பைடர்மேன், உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துவேன். ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் ஒரு காலத்துல வேணா கேவலமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அப்டேட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அப்கிரேட். உங்க பார்வையில நான் இப்ப வில்லன் ஆயிட்டேன். இப்ப நான் ஒரு பச்சை நிலக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் அடிப்பட்ட புலி. ஏய் சி, சும்மா நிறுத்துறா. உனக்கு அந்த அளவுக்குலாம் சீனே கிடையாது. அத நீ முடிவு பண்ண முடியாது. ஓ, என்ன பயந்துட்டீங்களா? சும்மா பிம்பிளிக்கா. என்ன பாக்கும்போது நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்களே? உங்க குழந்தைய ஏதாவது பண்ணா என் மேல காண்டாக்கி கொலவெறி ஆயிட மாட்டீங்க? ஏய், இது பாரு, நீ வில்லனா ஹீரோவாங்கிறது முக்கியம் இல்ல. குழந்தை மேல இனிமே கை வச்ச அதுக்கப்புறம்லாம் உன்னை மன்னிக்க முடியாது. காலத்துக்கும் ஜெயில் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். போங்க, போய் குழந்தை ஆக்டிங்க பார்த்து கை தட்டுங்க. ஏய் போங்க ப்ரோ, போய் கை தட்டுங்க. அட லுக்க வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க. அடுத்து வருவது எஸ் தேவி அவர்கள்.